ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதில் என்னோடய டெலிவரி ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். எனக்கு எல்எம்பி டேட் வந்து பார்த்திங்கன்னா March 15, இடி டேட்டு வந்து December 22 கொடுத்துருந்தாங்க. நாங்கள் செக்கப்லாம் கவர்மெண்ட்டு ப்ரைவேட்டு ரெண்டுலேயுமே தான் காமிச்சிட்ருந்தோம். இதுதான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு குழந்த. டெலிவரி எங்கே பார்த்தோம் அப்படின்னா ஜிஹெச்சில் தான் பார்த்தோம். என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு December 22 வரைக்கும் நான் செக்கப் போயிட்டு தான் இருந்தேன். ஒரு 9 மந்த் வரைக்கும் தான் ப்ரைவேட்லேயும் கவர்மெண்ட்லேயும் மாற்றி மாற்றி பார்த்துட்ருந்தேன். அப்புறம் 9 மந்த்துக்கு மேலே ஆன உடனே நான் ஜிஹெச்சில் மட்டும்தான் செக்கப் பார்த்துட்ருந்தேன். அப்படி ஜிஹெச்சில் செக்கப் பார்த்துட்ருக்கும்போது எனக்கு டியூ டேட்டுக்கிட்ட நெருங்கி வந்து December 18 நான் லாஸ்ட்டு செக்கப் போயிருந்தேன், செவ்வாய்க்கிழமை. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, டேட்டு பக்கத்தில் நெருங்கிடுச்சு. இனி பெயின் வந்தால் சீக்கிரம் வந்துடுங்க உடனேன்னு சொல்லியிருந்தாங்க. பெயின் வரலன்னா கரெக்டாக இடிடி டேட் அப்போ மார்னிங் அட்மிஷனாக வந்துடுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அது வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு வலியுமே வர மாதிரி தெரியல. வலி வரும், ஆனால் கொஞ்ச நேரத்தில் போயிடும். நானும் விளக்கெண்ணெய் ஆம்லேட் போட்டு சாப்பிட்டேன், கசாயம்லாம் வச்சு குடிச்சு பார்த்தேன். எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. டெய்லி நடந்துகிட்டே இருப்பேன், ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி இறங்கிட்டே இருப்பேன். அப்போவும் எனக்கு பெயினே வரல. அப்புறம் December 22 மார்னிங் அட்மிஷனுக்கு போயிட்டோம். நாங்கள் பேக் பண்ணியே போயிட்டோம். போய் ஜிஹெச்சில் அட்மிஷனை போட்டு நேராக செக் பண்ணாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு எல்லாமே ஓகே தான் சொல்லிட்டு நடந்துகிட்டே இருங்க, வெயிட் பண்ணலாம், நார்மலுக்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. நான் நடக்கவே மாட்டேன். அங்கே போய் சும்மா படுத்து இவ்வளோ நாள் நடந்தே நமக்கு ஒரு வலியும் வரல, இங்கே வந்து நடந்து நமக்கு வலி வந்துட போதா அப்படின்னு நினச்சிட்டு பெட்டில் படுத்தே இருப்பேன். அப்புறம் சாப்பாடு வேண்டியிருந்தால் சாப்பிட்டு திருப்பியும் படுத்து ஃபோனை தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் December 22 ஈவினிங் பார்த்திங்கன்னா இன்னொரு டாக்டர் வந்தாங்க, லேடி டாக்டரு. அவங்கக்கிட்ட போய் ஒருக்கா செக் பண்ணும்போது, இல்லை உனக்கு இன்றைக்கி தான் டியூ டேட்டு அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்கேனை காட்டுனாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நான் காட்டும்போது அதில் எனக்கு December 18 தான் கொடுத்துருந்தாங்க டியூ டேட்டு. இதில் December 18 தான் கொடுத்துருக்கு, டியூ டேட் தாண்டி 4 நாள் ஆச்சு, நீ இப்போ தான் வந்திருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ தான் நான் தெளிவாக சொன்னேன், இந்த மாதிரி நான் ஒரு மேடம் பார்த்தேன், அவங்க December 22 காலையில் வந்து அட்மிஷன் போட சொன்னாங்க. இத்தனைக்கும் நான் December 18 செக்கப் வந்திருந்தேன். என்னை அப்போ கூட ஒன்றும் சொல்லலை, போயிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். அப்படியா, நாளைக்கு நீ ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிக்கும், சிசேரியன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. நான் அதுக்கும் சரின்னு சொல்லிட்டேன். ஒரு வேளை டேட் நமக்கு தாண்டி போகும்போது நமக்கே ஒரு பயம் வந்துடும், உள்ளே குழந்த மோஷன் போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்குது. சரின்னு சொல்லிட்டேன். மயக்க மருந்து டாக்டர்லாம் ஈவினிங் 4 மணிக்கு பார்த்துடுன்னு சொன்னாங்க. அப்புறம் மயக்க மருந்து டாக்டர் பார்க்குறதுக்கு ஒரு 4 பேர் எழுதி சிஸ்டர்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் என் பேரே இல்லை. ஆனால் நான் என்னோடய செக்கப் நோட் எடுத்து நான் பார்க்க போனேன் சாரை. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, 4 பேர் தான் எழுதியிருக்காங்க, நீங்கள் ஒரு ஆள் 5 பேராக இருக்கிறீங்க, உங்கள் பேர் அதில் இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. நானும் சொல்லிகிட்டே இருந்தேன், இல்லை என்னை மயக்க மருந்து டாக்டரை பார்க்க சொல்லியிருக்காங்க, மார்னிங் ஆப்ரேஷன் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க ஈவினிங் வந்த மேடம் அப்படின்னு சொன்னேன். அவங்க இல்லைப்பா, இதில் உள்ள பேர் கொடுத்தவங்க மட்டும்தான் இதில் பார்க்கணும், நேம் லிஸ்ட்டு கொடுக்கல, நீ வெயிட் பண்ணு, மார்னிங் டாக்டர் வருவாங்க அப்போ கேட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. சரின்னு நானும் போயிட்டேன். அப்புறமா தான் மறுபடியும் சாப்பிட்டு நைட்லாம் தூங்கிட்டோம். காலையில் 7 மணிக்கு ஒரு மேம் வந்தாங்க. ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ஹார்ட் பீட் செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க பேபியோடது. மார்னிங் 7 மணிக்கு அவங்க வந்த உடனே எல்லோரும் டாக்டரை பார்க்க போனோம். அப்படி போகும்போது ஒரு ஆளுக்காக ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க. சிசேரியன் பண்ணுறவங்களும் அந்த பக்கம் தனியாக வச்சுட்டு மற்ற நார்மலுக்கு ட்ரை பண்ணுறவங்கள எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த ஸ்கேன் ரூமில் வச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க. நாங்கள் ஒரு 4 பேர் இருந்தோம். 4 பேரில் 2 பேருக்கு பெயின் வந்துருச்சு, இன்னும் எங்கள் 2 பேருக்கு பெயின் இல்லாமல் ஸ்கேன் பண்ணிகிட்ருந்தோம். பண்ணவும் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஸ்கேன் பண்ணிவிட்டு அடிவலி கை வச்சு செக் பண்ணி பார்த்தாங்க. நாள் எனக்கு December 22 அட்மிஷன் ஆகும்போது அந்த பார்த்த மேடம் வந்து லைட்டாக பார்த்துட்டு ஆஸ்லாம் ஓப்பனில் இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டாங்க கையை. இந்த மேம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கை விட்டு பார்த்துட்டு நல்லா கையை உள்ள ஆழமாக வர விட்டு அவங்களே அந்த சர்விக்ஸை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அவங்க வெளியில் கையை எடுத்த உடனே அந்த க்ளோவெல்லாம் பிளட்டாக இருந்தது. சரி ஓகே, எல்லாம் நல்லாயிருக்கு, நார்மலுக்கே ட்ரை பண்ணலான்னு சொல்லி என்னை இறங்கி அனுப்பிட்டாங்க. அப்போது நான் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன். அந்நேரம் லைட்டாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிது. அப்புறம் அப்போவே எனக்கு பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லைட்டாக வந்துச்சு, ஒரு 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்துட்டு இருந்தது.
ஒரு 7:30க்கு அந்த பெயின் ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிக்கோங்க. திருப்பி ஒரு 8:30, 9:30, 10:30 இப்படின்னே ஒரு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இப்படியே 1 மணி நேரத்துக்கு ஒருக்காவே வலிச்சிட்டு இருந்துச்சு. தொடர்ந்தே வலிக்கலை எனக்கு. அப்பப்போ ஒரு 1 நிமிஷம் வலிக்கும் போயிடும். அப்புறம் 4 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா, 1/4 மணி நேரத்துக்கு ஒருக்கா வர ஸ்டார்ட் ஆச்சு. 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அப்படியே தான் வலிச்சிட்டு இருந்தது. அப்புறம் 7 மணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலி ஓவர் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா வலி வர மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. என்னால் உட்காரவே முடியல, படுத்துகிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு 11 மணி ஆப்பில் எனக்கு ரொம்ப மோஷன் வர மாதிரி, யூரின் வர மாதிரியே இருந்தது. போய் நானும் ரெஸ்ட்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு வந்து படுத்து என்னால் முடியல. நான் சொல்லி அழுக ஆரம்பித்தேன். அவங்கள சிஸ்டரை கூப்பிட்டு எனக்கு திருப்பி செக் பண்ண சொல்லு, என்னால் வலி தாங்க முடியல அப்படின்னு. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூப்பிட்டு செக் பண்ணும்போது 1 ஃபிங்கர் தான் ஓப்பன் ஆகிருக்கு, உனக்கு அதுக்குள்ளேயே இவ்வளோ வலி இருக்கான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் ஐயோ இந்த வலிக்கே 1 ஃபிங்கர் தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ, எவ்வளோ வலியை தாங்கணுமோன்னு சொல்லி பயந்துட்டேன். அப்புறம் நீ ரூம்லேயே இரு, இப்போயே வர வேணான்னு சொல்லிட்டாங்க. போய் திருப்பி ஒரு 1/2 மணி நேரம் படுத்திருந்தேன், 11:30 வரைக்கும். திருப்பி என்னால் படுக்கவே முடியல. ரொம்ப அந்நேரமே எனக்கு கத்துற மாதிரி ஆயிடுச்சு, கத்த ஆரம்பிச்சிட்டேன். அப்போயும் கூட்டு போய் பார்க்கும்போது 2 ஃபிங்கர் தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் 6 அதாவது கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகும்போது தான் வலி ரொம்ப இருக்கும். உனக்கு பார்த்தா 2 ஃபிங்கரே ஓப்பன் ஆகிருக்கு, அதுக்குள்ளே இவ்வளோ வலி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் இறங்கி ரூமுக்கே போகணுன்னு சொன்னாங்க. இல்லை நான் போகல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என்னால் வலி தாங்க முடியலன்னு சொல்லி அந்த பெட்லேயே படுத்துக்கிட்டேன். அப்போன்னு பார்த்து இந்த க்ளீன் பண்ணுறவங்க வந்து இந்த பெட்டில் கிடையாது டெலிவரி, அதில் படு அப்படி. அதில் படுக்கும்போது உனக்கு பெயின் இப்போ அதிகமாச்சுன்னா டெலிவரி அதில் தான் பார்ப்பாங்க, அப்போது உன்னால் நடக்க முடியாது, இப்போ போய் படுன்னு சொன்னாங்க. என்னால் இப்போவே வலியை தாங்க முடியல, என்னால் எழுந்து நடக்க முடியல அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நீ எழுந்து அதில் போய் படு, அதில் தான் டெலிவரி பார்க்க முடியும், இதில் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்போ கூட அவங்கக்கிட்ட கெஞ்சினேன், ஒரு 2 நிமிஷம் என்ன சொல்லாமல் இருங்க, எனக்கு வலி ஒரு ஊடால ஒரு 1 நிமிஷம் கேப் கிடைக்கும், அந்நேரம் நான் போய் இறங்கி படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சினேன். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அந்நேரம்னு பார்த்து வலி நிற்கவே இல்லை. 1 நிமிஷம் கேப்பாவது இருந்துச்சு, அப்போ பார்த்தா அதுன்னு கூட இல்லை. அப்புறம் இறங்கி அந்த காட்டில் போய் நடக்க முடியாமல் ஏறி படுத்துட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். அவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, இப்படி கத்துற, யாராவது இப்படி கத்துறாங்களா, நீ ஏன் இப்படி கத்துற அப்படின்னு. அப்போயும் வந்து செக் பண்ணும்போது 2 ஃபிங்கர்ஸ் தான்ப்பா ஓப்பன் ஆகிருக்குன்னு சொல்லிகிட்டே போயிட்டாங்க. என்னால் முடியலன்னு 12:30 வரைக்கும் அழுதுகிட்டே இருந்தேன். அப்புறம் திருப்பி 12:45க்கு ஒரு டைம் வந்து செக் பண்ணும்போது 3 ஃபிங்கர் ஓப்பன் ஆகிருக்கு, 3 இல்லை 4 ஃபிங்கர்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. சரி, இன்னும் 4 ஃபிங்கர் தான் ஓப்பன் ஆகிருக்கு, நம்மளால் வலி தாங்க முடியலன்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். இதில் என்னென்னா, எனக்கு அது வரைக்கும் எனக்கு பனிக்கூடமே உடையலை. பனிக்கூடம் உடஞ்சாதான் குழந்தை வெளியே வரும், எனக்கு பனிக்கூடமே உடையலை. அப்புறம் ஒரு 1:30 வரை ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டேன். என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல பெயினை. ரொம்ப கத்துறது, அந்த டேபிளை பிடிக்கிறது, ஏதாவது துணியை சுருட்டி வாயில் வச்சு அமுக்கிறது, பக்கத்தில் உள்ளவங்களெலாம் பிடிச்சிக்கிறது, இப்படின்னே இருந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு 1:30க்கு ரொம்ப கத்திட்டேன். வந்தாங்க, வந்து கையை வச்சு பார்க்கும்போது என்னால் பார்த்துட்டு அந்த பக்கம் போனாங்க. என்னால் தாங்க முடியல, எனக்கு முக்கணும் போல் இருக்குது, எனக்கு புஷ் பண்ணணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படி புஷ் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த சிஸ்டர் வந்து பார்த்துட்டு சட்டுன்னு அந்த அவங்க போடுற ஏப்ரான் எல்லாம் போட்டு திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த லைட் செட்டப் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் தான் வந்து எபிசாட்டமி கட் பண்ணாங்க. மெதுவாக கட் பண்ணிவிட்டு லைட்டாக முக்கு அப்படின்னாங்க. முக்கவும் அந்த லேசாக கட் பண்ணி விட்டுட்டு குழந்த தலை வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. தெரிய ஆரம்பிக்கவும் பனிக்குடமானது உடைய ஆரம்பிச்சிருச்சு. டப்புன்னு உடஞ்சது பாருங்கள், இங்கேருந்து உடஞ்சி அந்த லாஸ்ட்டு சவர வரைக்கும் இந்த தண்ணியானது, பனிக்கூட தண்ணி அடித்தது. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு தலை வெளியே வர ஆரம்பிச்சது. முக்கு உன்னால் முடியும், முக்குனாங்க. நான் கத்தியே ரொம்ப டயர்டாயிட்டேன். இருந்தாலும் நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது பெருசு கிடையாது. இந்த ஒரு குழந்தைக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். முக்கி சீக்கிரமாக நம்ம குழந்தைய நம்ம வெளியே எடுத்துடணும்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துடுன்னு கத்திகிட்டே இருந்தேன். அப்புறம் முக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 டைம் இல்லை ஒரு 4 டைம் தான் முக்கியிருப்பேன். பாப்பா வெளியே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் தாங்கின வலியை கூட தாங்கிக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் தாங்குகிற வலி தான் பெருசு. பாப்பா வந்தது என் மேலே வச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த பாப்பாவுக்கு வெயிட்லாம் செக் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிளாசண்டா அந்த தொப்புள் கொடி அந்த நஞ்சு பையெல்லாம் எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த உள்ளே உள்ள அந்த கெட்ட ரத்தத்தெல்லாம் கை வச்சு வெளியில் எடுத்தாங்க. உள்ளே அந்த 2 விரல விட்டு விட்டு லாஸ்ட் வரைக்கும் நல்லா அடியில் விட்டு விட்டு அந்த பிளட்டை எடுக்க ஆரம்பித்தாங்க. வலி உயிரே போயிடுச்சு அப்போலாம். ரொம்ப நேரம் அதையே ஒரு 1/4 மணி நேரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் தாங்க முடியல. கையை எடுத்து எடுத்து விட்டு விட்டு எடுத்து எடுத்து விட்டு விட்டுன்னு இப்படியே போயிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்டிச்சஸ் பெயின் வந்து நம்ம தொடையில் ஒரு ஊசி போடுவாங்க. ஊசி போட்டுட்டு அந்த தையல் போட ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் மேலேருந்து போடும்போது எனக்கு வலி தெரியலை. அப்புறம் கீழே கொஞ்சம் கொண்டு வரும்போது தான் எனக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பக்கத்தில் உள்ளவங்க அந்த க்ளீன் பண்ணுறவங்க கையெல்லாம் இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். தையல் போடுறதுக்கே எப்படினாலும் எனக்கே ஒரு 1/2 மணி நேரம் ஆக்கிட்டாங்க. தையல் போட்டு அப்புறம் காப்பத்தி போடணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் காப்பத்தியும் போட்டு விட்டு என்னை அந்த பெட்லேயே படுக்க வச்சுட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு எல்லாம் மாற்றி விட்டு நாப்கின்லாம் வச்சுட்டு படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு பிறந்த குழந்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை. வெயிட்டு 3,250 இருந்தாங்க பிறக்கும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா பால் ப்ரெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண சொன்னாங்க. அந்நேரமே நான் ஃபீட் பண்ணிட்டேன். அப்புறம் ஒரு 2-3 மணி நேரமாக அதே ரூம்லேயே படுக்க வச்சுருந்தாங்க. ஒரு 4 மணிக்கு எழுந்து நான் என்னோடய பெட்டுக்கு நடந்தே போக ஆரம்பிச்சிட்டேன். எழுந்து நின்னோடனே தலை சுற்றுச்சு. அப்புறம் பொறுமையாக நடந்தே போய் என்னோடய பெட்லேயே போய் படுத்துக்கிட்டேன். அப்புறம் தான் அந்த ஸ்டிச்சஸ் பெயின் வந்து என்னால் உட்காரக்கூட முடியல. பாப்பாவுக்கு படுத்தே ஃபீட் பண்ணேன் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து 2 நாளுமேவும். டெலிவரி 23 ஆச்சு அப்படின்னா 24 இருந்தேன். 25 மார்னிங் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. அந்த பெயின்லேயே இருந்தேன். ரொம்ப தாங்க முடியல அந்த தையல் போட்ட இடம். எழுந்து கொஞ்சம் கூட உட்கார முடியாது, நடக்கவே முடியல. மெதுவாக நடந்து போய் இந்த பேடு சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் பண்ணிட்டு வருவேன். இப்படி தான் என்னோடய டெலிவரி ஸ்டோரி போச்சு. என்னோடய டெலிவரி ஜிஹெச்சில் தான் ஆச்சு. உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன குழந்த, என்ன ஹாஸ்பிட்டலு, பேபி எவ்வளோ வெயிட்டு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.